சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளைகளும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வரும் 15ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களின் நலன் கருதி அவர்களுக்கு 3 வேளையும் கட்டணமில்லா உணவு வழங்கும் திட்டத்தை முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு 3 ஆண்டு காலத்திற்கு 3 வேளை இலவச உணவு வழங்கும் திட்டத்திற்கு ரூபாய் 186 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிரச்சினைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டம் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் பொருட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களுக்கு 3 ஆண்டு காலத்திற்கு காலை உணவு, மதிய உணவு மற்றும் இரவு உணவு வழங்குவதற்கான செயற்குறிப்பினை பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அரசிற்கு அனுப்பியுள்ளார். போக்குவரத்து மற்றும் டிஃபன் கேரியர் உணவு விநியோகம் உட்பட உணவுக்கான செலவினை விவரங்களையும் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு தினசரி 3 வேளை உணவு மாநகராட்சியின் உணவகங்கள் மூலம் வழங்கப்படும். காலை உணவில் இட்லி போன்றவை, மதியம் ரசம், சாம்பார், கூட்டு, இரவு சப்பாத்தி அல்லது ரொட்டி உள்ளிட்டவை அடங்கும்.